யூசர்ஸ் உங்க ஆப்ல ஷாப்பிங் பண்ணிட்டு அவங்களோட ஆர்டர் அமௌண்ட்டை அவங்களே என்ட்ரி பண்ணாட்டே இருக்கும். இது யூசர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்டா இருக்கும். ஆனா ஒரு பிசினஸ்க்கும் ஆப் ஓனருக்கும் ஹியூஜ் நெகட்டிவ் இம்பாக்ட் அண்ட் பிசினஸ்க்கு லாசஸும் கிரியேட் பண்ணும். இதை தான் OWASP டாப் 10 மொபைல் ஆப்போட 7th வல்னரபிலிட்டியா ஸ்லாப்பி கிளைண்ட் கோட் குவாலிட்டின்னு சொல்றாங்க. அப்படின்னா யூசர் ஆப்ல இருந்து வரக்கூடிய டேட்டாவை சர்வருக்கு சென்ட் பண்ணி அங்க இருந்து டைரக்டா டேட்டா பேஸ்க்கோ இல்ல பேமெண்ட் சர்வீஸ்க்கோ இல்ல தேர்ட் பார்ட்டிக்கோ சென்ட் பண்ணா அதுதான் ஸ்லாப்பி கிளைண்ட் கோட் குவாலிட்டின்னு சொல்றாங்க. இந்த கேஸ்ல மொபைல் ஆப்ல இருந்து சர்வருக்கு போகக்கூடிய டேட்டாவை ஒரு ஹேக்கரால இன்டர்செப்ட் பண்ணி அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupees ஆர்டரை 1 ரூபியா சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் இது பிசினஸ்க்கு லாஸ் கிரியேட் பண்ணும். இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எந்த லாஜிக்கெல்லாம் பேக் எண்ட்ல எழுதணும், எந்த லாஜிக்கெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட்ல எழுதணும் கிளீனா டிசைன் பண்ணுங்க. மோஸ்டா கால்குலேஷன், பேமெண்ட், தேர்ட் பார்ட்டி ஏபிஐ அண்ட் பேக் போன் லாஜிக் எல்லாமே சர்வர் சைட்ல எழுதுங்க. இல்லனா அட்லீஸ்ட் யூசர்ஸ்ல இருந்து வரக்கூடிய இன்புட்டை வேலிடேட் பண்ணுங்க. அண்ட் மோர் ஓவர் வேலிடேட் பண்ணிட்டு இந்த மாதிரி மேனிபுலேஷன் நடக்குதான்னு மானிட்டர் பண்ணுங்க. பர்டிகுலர் கஸ்டமர் இந்த மாதிரி மேனிபுலேட் பண்றாங்கன்னா அவங்களெல்லாம் பிளாக் லிஸ்ட் பண்ணுங்க. நீங்களும் மொபைல் ஆப் டெவலப் பண்றீங்கன்னா இந்த வல்னரபிலிட்டியை மைண்ட்ல வச்சுட்டு இந்த ப்ரிகாஷனரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணி சேஃப் அண்ட் செக்யூரா பில்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கிறிஸ்பான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா CloudOS ஃபாலோ பண்ணிக்கோங்க.